அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். 3இல் சனி செவ்வாய் புதன் இணைவு. 4ஆம் இடத்தில் சூரியன். 5இல் சுக்கிரன். 6ஆம் இடத்தில் குரு. அஷ்டமத்தில் கேது பகவான் இருக்கிறார். சனி செவ்வாய் சேர்க்கை 3இல் இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. எதிலும் தாங்கள் தைரியத்தோடு செயல்படுவீர். சுக்கிரன் 5இல் இருப்பதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 2இல் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினால் கூட அது பொல்லாப்பாகிவிடும். பிறர் தவறாக எடுத்துக்கொள்வர். குடும்பத்தில் 3ஆம் நபர்களின் தலையீடுகளை அனுமதிக்க வேண்டாம். தங்களுடைய புகழுக்கு களங்கம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு பண வரவினை அடைவீர்கள். திறமை அதில் தங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவி தாராளமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு, அதன் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவர்களுக்கு பரிசுகள் பாராட்டுதல்கள் கிடைக்கும். சிலருக்கு கலைத்துறை சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் ஆதாயம் அதிகரிக்கும். வீடு வாகனம் போன்றவற்றில் எந்த பிரச்சனையும் இருக்காது. 4ஆம் இடத்தில் தாயாருக்கு சொந்தம் என்பதால் சிலருக்கு தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். மன அமைதி குறையலாம். சுகங்கள் குறையலாம். கேது 8ஆம் பாவத்தில் இருப்பதால் மறைமுக பயம், திடீர் மாற்றங்கள் ஏற்படும். 3இல் இருக்கும் சனி 5, 9, 12ஆம் இடங்களை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம் செலவுகளில் கவனம் தேவை. எந்த செயலிலும் பொறுமை தேவை, நிதானம் தேவை. எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுங்கள். 6ஆம் இடத்தில் குரு இருப்பதால் சில நேரங்களில் உடல் நலக்குறைவு உண்டாகும். பிபி, சுகர் போன்றவற்றை நன்றாக செக்அப் செய்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து தங்களுக்கு எங்கு சென்றாலும் தங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் பெருகும். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.